மாதம் நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தோல்வி கிடைக்கும். 3வது ஜல மரணம் ஏற்படும். 3 தான். ஏன்னா செஷன்ஸ் கோர்ட்டில் நீதிபதி ஜாமீன்கள் கொடுத்த 27/9/2017 கொடுத்த தீர்ப்பின்படி சிறை தண்டனை கிடைச்சது. சிறைக்கு போனாங்க. அப்புறம் 1/5/2015 அவர் திருவாளர் குமாரசாமி என்பவர் நீதிபதி அவர் எதை கண்டுபிடிச்சான்னு தெரியல. என்ன குற்றம் இல்லைன்னு விடுதலை பண்ணினார். அது கடவுள் தெரியும். அவர் நியாயமாக தீர்ப்பு கூறினாரா அநியாயமாக தீர்ப்பு கூறினார் கடவுள் தெரியும். அதனுடைய பலனை அந்த குமாரசாமி நிச்சயம் அனுபவித்துக் கொண்டிருப்பார். நான் நம்புறேன். விடுதலை பண்ணாரு. அதுக்கப்புறம் விசாரணைக்கு வரல. உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு இருக்கு. உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு இருக்கு. அதான் எனக்கு கடவுள் சொல்றாரு, உச்ச நீதிமன்றம் சில ஒன்று சொத்து கொடுத்து தண்டனை கிடைக்கும். இல்லைன்னா 2015 மே மாதம் நடக்கக்கூடிய தேர்தலில் தோத்து போயிடுவாங்க. மரணம் கிடைக்கும். 3 நடக்குங்கிற அன்னைக்கு உணர்த்துறாரு 14ஆம் தேதி.